எஸ்பிஓ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி இன்னும் நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க உங்கள் நேமை மொபைல் நம்பரை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஏஎஸ் அனைவருக்கும் வணக்கம். யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் நாம் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மேற்கொள்ளும் பொழுது வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்து சேர்ந்த மாணவர்களின் பெயர் காண்பிக்காமல் இருந்தது. தற்பொழுது அந்த மாணவர்களை இம்போர்ட் முறையில் ஆட் செய்வதற்கான ஆப்ஷனை யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் எனேபிள் செய்துள்ளார்கள். நாம் டிராபாக்ஸில் உள்ள அந்த மாணவர்களை எவ்வாறு நமது பள்ளியின் யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் ஆட் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு யூடேஸ் பிளஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் udaysplus.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அதுல ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் வெல்கம் டு யூடேஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் SDMS அப்படின்னு வந்திருக்கும். அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் டு லாகின் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல யூடேஸ் பிளஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு என்டர் கேப்சா அப்படிங்கிற இடத்துல அங்க கொடுத்திருக்கக்கூடிய கேரக்டர்ஸை தவறில்லாம டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதுல கரண்ட் அகாடமிக் இயர் 2024-25 அப்படின்னு வந்துட்டு ரைட் சைட்லயே ஒரு ரைட் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்துட்டு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஒரு பாப்அப் மெனு வந்திருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்லயே இம்போர்ட் மாடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இம்போர்ட் வித்தின் ஸ்டேட், இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட், டிராபாக்ஸ், இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. நமது மாநிலத்திலேயே உள்ள மாணவர்களை இம்போர்ட் செய்வதற்கு இம்போர்ட் வித்தின் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு மாநிலத்திலிருந்து நமது பள்ளிக்கு வந்து சேர்ந்த மாணவர்களை இம்போர்ட் செய்வதற்கு இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். டிராபாக்ஸ், இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்களை ஆட் செய்வதற்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்து சேர்ந்த மாணவர்களை ஆட் செய்வதற்கு இம்போர்ட் வித்தின் ஸ்டேட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்கக்கூடிய கோ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இம்போர்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த அகாடமிக் இயர் 2023-24 to 2024-25 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதற்கு கீழே ஸ்டூடெண்ட் பென் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்டோட பென் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டைரக்டாவே பென் நம்பரையும் அந்த ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த்தையும் டைப் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பென் நம்பர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் சர்ச் பை பென் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்துல கெட் பென் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. எம்எஸ் வலைதளத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எம்எஸ் ஐடி எவ்வாறு உள்ளதோ அதே போல யூடேஸ் பிளஸ் வலைதளத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக் பென் நம்பர் இருக்கும். அந்த பென் நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் பண்ண முடியும், அதே போல டிராபாக்ஸ்க்கு அனுப்ப முடியும். இப்ப ஸ்டூடெண்டோட பென் நம்பரை தெரிந்து கொள்வதற்கு கெட் பென் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் கெட் பென் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துட்டு ஆதார் நம்பரும் இயர் ஆஃப் பர்த்தும் டைப் பண்ணுவதற்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எந்த மாணவரை நீங்க இம்போர்ட் பண்ணணுமோ அந்த மாணவருடைய 12 ஆதார் நம்பர் இங்க டைப் பண்ணிக்கோங்க. அதே போல இயர் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருடைய பிறந்த வருடத்தை டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்ச் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இந்த 2 டீட்டெயில்ஸும் காண்பிக்கும். இந்த 2 டீட்டெயில்ஸையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் இன்டு மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. ஸ்டூடெண்ட் பென் அப்படிங்கிற இடத்துல நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்டோட பென் நம்பரை டைப் பண்ணுங்க.
டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த்தை தேதி /மாதம் /வருடம் அப்படிங்கிற ஃபார்மேட்ல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கோ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினது ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல டிராபேக்ஸ் எண்ட் செஷன் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஸ்டூடெண்டோட நேம், அதே போல ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பெர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர், ஸ்டேட் கோட், இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஸ்கூலிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல டிராபேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எலிஜிபிள் கிளாஸ் ஃபார் அட்மிஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த மாணவர் எந்த வகுப்பில் சேர தகுதியாக இருக்கிறாரோ அந்த வகுப்பு காண்பிக்குது. சப்போஸ் உங்களுக்கு தவறுதலான வகுப்பு காண்பித்தாலும் உங்களுடைய பிளாக் கோஆர்டினேட்டரிடம் தெரிவித்து அவரை சரியான வகுப்பிற்கு பிளாக் லாகில் மாற்றம் செய்து தர சொல்லுங்கள். அவர்கள் மாற்றம் செய்த பிறகு உங்களுக்கு சரியான வகுப்பு காண்பிக்கும். அதே போல ப்ரீவியஸ் ஸ்கூலிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இதற்கு முன்பு படித்த பள்ளியினுடைய பேர், அந்த பள்ளியின் யூடேஸ் கோட், அங்க படித்த வகுப்பு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இந்த மாணவர் எங்களது பள்ளியில் சேர்வதற்குரிய சரியான வகுப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால நான் அட்மிட் பண்ணுவதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்ததும் இம்போர்ட் டு 2024-25 அப்படின்னு வந்துட்டு டிஃபால்ட்டா இம்போர்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். சப்போஸ் இம்போர்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் வந்து தவறுதலா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டர் வந்து கான்டாக்ட் பண்ணி மாத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவ்வாறு மாற்றம் செய்த பிறகு இம்போர்ட் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டேட் ஆஃப் அட்மிஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த அகாடமிக் இயர்ல உங்களது பள்ளியில் எந்த தேதியில ஜாயின் பண்ணாங்களோ அந்த தேதியை டைப் பண்ணிக்கோங்க. தேதி /மாதம் /வருடம் அப்படிங்கிற ஃபார்மேட்ல டைப் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஆர் யூ சியூர் யூ வாண்ட் டு இம்போர்ட் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கும். அதன் பிறகு அந்த ஸ்டூடெண்ட் உடைய நேம், ப்ரீவியஸ் கிளாஸ், அதே போல இம்போர்ட் பண்ணக்கூடிய கிளாஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நீங்க கன்ஃபார்ம் கொடுத்ததும் ஸ்டூடெண்ட் சக்சஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் பண்ண அந்த மாணவருடைய டீடைல்ஸை பார்ப்பதற்கு திரும்பவும் இம்போர்ட் மாடியூல் அப்படின்னு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல இம்போர்ட் வித்தின் ஸ்டேட் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய வியூ சம்மரி அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்டோடைய பெயர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பெர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதே போல டாப்ல இருக்கக்கூடிய பேக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்திருக்கும். அதுல எந்த கிளாஸ்ல நீங்க இம்போர்ட் பண்ணீங்களோ அந்த கிளாஸ்ல ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வியூ மேனேஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் உடைய பெயர் வந்துட்டு அதற்கு கீழே இம்போர்ட் அப்படின்னு கிரீன் கலர்ல வந்திருக்கும். இது போல மிக எளிமையான முறையில் யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்து சேர்ந்த மாணவர்களை இம்போர்ட் மாடியூல் என்னும் ஆப்ஷனை பயன்படுத்தி மிக எளிமையாக அட்மிட் செய்து கொள்ளலாம். நன்றி.